மனிஷா 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 பாத்து. மனிஷா என்ன ஆச்சு? எழுந்திரு மனிஷா. எந்திரி. மனிஷா பாத்து. என்னாச்சு மனிஷா? எழுந்திரு மனிஷா. என்னாச்சு? என்னால ட்விஸ்ட் ஆயிடுச்சு. பாத்து. ஐயோ முதல்ல உட்காரு. பாத்து மனிஷா. பாத்து 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 ஜாக்கிரதை. மெதுவா வா. உட்காரு. பாத்து நடக்க மாட்டியா மனிஷா? எனக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஆச்சுன்னா எப்படி சொல்லு? ஆண்டி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். மனிஷா யூ டோன்ட் வரி, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். மனிஷா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இங்க தானே எங்கேயோ இருக்கும், எங்க போச்சு? லக்ஷ்மி, லக்ஷ்மி, உன் கையில எப்படி அடிபட்டுச்சு? இது ஏய் மனிஷா, மனிஷா மனிஷா, எப்படி காயம் பட்டுச்சுன்னு கேட்டா பேச மாட்டேங்கிற, ரத்தம் வேற வருது. இப்படியே விட்டுட்டா ரொம்ப டேஞ்சர். இரு, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். சாரி. என்ன ஜானு இது? நான் சாரி சொன்னா அட்லீஸ்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண கூட உனக்கு மனசு வரலையா? நடந்த விஷயத்துக்கு சாரி சொல்லணும்னாது உனக்கு மனசு இருக்கே. தப்பு நடக்கும்போது அது தப்புன்னு உன் மனசுக்கு புரியுது. பரவாயில்ல, நீ ரொம்ப தெளிவாதான் இருக்க. What do you mean? இப்ப ஏன் இப்படிலாம் பேசுற? தப்பு நடந்துருச்சு, நான் தெரியாம இடிச்சிட்டேன், அதனாலதான் சாரி சொன்னேன். இவ்ளோ சின்ன தப்ப ரியலைஸ் பண்ணி உனக்கு சாரி சொல்லணும்னு தோணுது. ஆனா உங்க வீட்ல இவ்ளோ பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு. அத குறைஞ்சபட்சம் உனக்கு கேள்வி கேட்கணும்னு கூட தோணலல்ல? அந்த தப்ப சுட்டி காட்டுறதுக்கு கூட 2 அடி உன்னால முன்னாடி எடுத்து வைக்க முடியல. நடக்கிறது அநியாயம்னு தெரிஞ்சோ அது உன் மனச பாதிக்கலல்ல? ஜானு, உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது? நடக்கிறது தப்புன்னு எனக்கும் தெரியும், அதனால லக்ஷ்மி அன்னைக்கு அநியாயம் நடக்குதுன்னு தெரியும். வீட்டுல எல்லாருமே முட்டாள்தனமா இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்றாங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை, யாரையும் தடுக்க எந்த முயற்சியும் எடுக்க முடியல. அததான் நானும் சொல்ற விவேக். உன்னோட வீட்ல இருக்கிறவங்க தப்பு பண்றதை உன்னால சுட்டி காட்டவே முடியல. உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க அநியாயம் பண்றாங்கன்னு தெரிஞ்சு உன்னால தடுக்க முடியல. இதுதானா இந்த வீட்ல உனக்கு இருக்க மதிப்பு? இங்க பாரு ஜானு, லக்ஷ்மி அண்ணினா எனக்கும் பிடிக்கும். நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தேன், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பேன், அவங்க மேல ரொம்ப பாசமா இருந்தேன். அஃப்கோர்ஸ் அவங்க விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்கன்னு நானும் வருத்தப்பட்டேன். அன்னில இருந்து தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். ஆனா இப்போ நான் லக்ஷ்மி அண்ணியை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன்ல, இருந்தாலும் என்னால எதுவும் பண்ண முடியல. அந்த கவலை எனக்கும் இருக்கு ஜானு. லக்ஷ்மி ஏன் இன்னும் வரல? அவளை எங்கேயுமே காணோம். மாமா அக்காவை தான் தேடுறாரு போல இருக்கு. அக்கா மேல இருக்க பாசத்தை கூட வெளியில சொல்ல மாட்டாரு. அம்மா சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படுவாரு. அதனால பொண்டாட்டியோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது இவ்ளோ பாசம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? எவ்வளவுதான் அன்பு வச்சிருந்தாலும் என்ன பயன்? காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். தம்பி, இதுல புஷ்பத்தை சேருங்கோ.
நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வரபூஜிதே சங்கச்சக்கரகதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூட்டே கோலாசுரபயங்கரி சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஓம் திஷான் திஷான் திஷான். 2 பேரும் அக்ஷதையை போட்டுட்டே இருக்கோம். சித்தி கவனிச்சிங்களா? லக்ஷ்மி இங்க எங்கேயும் காணோம். எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வருவா? புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடக்கிறத பார்க்க முடியாம மனசு நிறைய வருத்தத்தோட ஏதாவது ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. போகட்ட விடு. மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு அவ இங்க நின்னா பண்டிகை மாதிரி நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் சோகமான நிகழ்ச்சியா மாறிடும். அவ இந்த இடத்துல இல்லாம போனதே ஒரு விதத்துல நமக்கு நல்ல விஷயம்தான். சரியா சொன்னீங்க சித்தி. இல்லனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அவ மட்டும் எதையும் இழந்த மாதிரி நின்னுட்டு எல்லாரோட மூடையும் ஸ்பாயில் பண்ணிருப்பா. அக்கா எங்க போயிருப்பா? அவளை எங்கேயுமே காணோம். அக்கா நீ எதுக்குக்கா இங்க நிக்கிற? அங்க வந்த மட்டும் நான் என்ன பண்ண போறேன் ஜானு? அங்க நடக்கிற நிச்சயதார்த்தத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணுமா? அவங்க 2 பேரும் ஒன்னு சேர போறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படவா? அதெல்லாம் இனிமே தடுக்க முடியாது. நான் தடுக்கணும்னு நினைச்சாலும் அதை தடுக்கணும்னு நினைக்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கட்டி போட்டுட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அதை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா இந்த நிச்சயதார்த்தத்தை யாராலையும் தடுக்க முடியாம வேணா இருக்கலாம். ஆனா ஒருத்தரால தடுக்க முடியும். நீ என்ன சொல்ற ஜானு? ஆமாக்கா, இந்த கடைசி நிமிஷத்துல கூட நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும்னா அது மாமாவால முடியும்க்கா. என்னது? அவர் போய் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவாரா? என்ன லக்ஷ்மி ஜானு 2 பேரும் ஆளை காணோம்? ஒருவேளை நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறதுக்காக 2 பேரும் ஏதாவது பிளான் போட்டுட்டு இருக்காங்களா? ஆமாக்கா, மாமாக்கு உன் மேல நிறைய அன்பு இருக்கு, நிறைய பாசம் வச்சிருக்காரு. ஆனா என்ன, அதை வெளிப்படுத்த முடியாம அவரை சுத்தி இருக்க சூழ்நிலை உருவாயிருக்கு. உன் மேல அன்பை காட்ட முடியாம அவரை சுத்தி இருக்க சூழ்நிலை தான் அவரை பின்னாடி இழுக்குதுக்கா. அதனாலதான் உன்கிட்ட அவரோட முழு அன்பையும் அவரால காட்ட முடியலக்கா. அதே மாதிரி அவங்க அம்மாவோட வார்த்தையும் அவரால மீற முடியல.